போயிடலாமான்னு தெரில கைஸ். இதான் குருமலை. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இங்கேருந்து குருமலைக்கு சாமி கும்பிட போனோம். குருமலை முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போனோம். ஏற்கனவே நியூ இயர் அப்போ அந்த கோயிலுக்கு தான் போனோம், முருகன் கோயிலுக்கு, அங்குள்ள முருகன் கோயிலுக்கு தான் போனோம். கோயில்பட்டில் வந்து இப்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சா, ஸோ அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த போகிற ரூட்டில் வந்து நல்ல அந்த பசுமையாக நல்லா இருந்துச்சு. அதனால அந்த வீடியோ அப்படியே ஷூட் பண்ணேன். ஆனால் ஒரு இன்ட்ரோ கொடுக்கல. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு இன்ட்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு போயில அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயாச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா குருமலை போகிற வழியில் வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒன்று ஓடுது. அதில் பார்த்தீங்கன்னா முட்டளவு தண்ணி இருக்குது. சரி மறுபடியும் உள்ளே போய் சிக்கிக்கிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு இன்னொரு நாள் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பி வந்தாச்சு. வர்ற வழியில் அங்குள்ள அப்படியே அந்த ஓடைகளில் நின்று சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருப்பேன். அதை அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இந்த போது பாருங்கள், இதில் நம்ம போயிடலாமான்னு தெரில. போக முடிஞ்சால் நம்ம லக்கு, இல்லைனா திரும்பி போக வேண்டியதான்.
பார்ப்போம் எப்படி ஏறலாமா என்ன அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள். எனக்கே முட்டளவுக்கு இருக்க. இல்லை இந்த சைடு ஏறி வந்தோம்னா பாறையாக இருக்குது. இல்லை நீ அண்டு போல கரெக்டாக என் முட்டளவு இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இதான் குருமலை. இதுக்கு வந்து நம்ம அப்படி கூடயும் வரலாம், அந்த குருமலை ஊத்துப்பட்டி அந்த ரூட்டுடையும் வரலாம். ஆனால் இப்படி போனால் பக்கம், இங்கே தண்ணி இப்படி போகுது. கேன்சல். இப்போ எந்த இடத்துல நம்ம நிற்கும் அப்படின்னா, குருமலத்துக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்குது, அங்கே தான் நின்றுருக்கோம். மழை பெஞ்சு தண்ணி அப்படியே ஃப்ளோவாக வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய அந்த வெஹிக்கிள்ஸ் வாகனங்களை வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில். அப்படியே ரொம்ப புத்தம் புதுசாக இல்லை, நல்லா அந்த சேறு சகதியை ஃபுல்லாக அப்படியே அலசுது. நம்ம வண்டியும் அங்கே சேறு சகரெலாம் போயிட்டு வந்ததுனால டயரை மட்டும் அப்படியே லைட்டாக கழுவிட்டு இருக்கோம். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரிம்மெல்லாம் பாருங்கள் அப்படியே பளபளன்னு இருக்குது, புதுசாக இல்லை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வேறு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், see you, thank you.